பிரதமரின் முன்னாள் அரசியல் செயலாளர் டதஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அகீன் மற்றும் தொழிலதிபர் ஆல்பர்ட் டை ஆகியோர் நாளை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரும் கோலாலம்பூர் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வார்கள் என்பதை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். கூடுதலாக இருவரும் வெள்ளிக்கிழமை ஷா ஆலம் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லஞ்சம் கொடுத்ததாக டெய் மற்றும் லஞ்சம் பெற்றதாக ஷம்சுல் ஆகிய இருவரும் தலா 5 குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வார்கள் என்று அசாம்பாக்கி கூறினார். கோலாலம்பூர் அமர்வு நீதிமன்றத்தில் டெய் மீது 2009ஆம் ஆண்டு MACC சட்டத்தின் பிரிவு 17B கீழ் 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும். அதேவேளை ஷம்சுல் மீது அதே சட்டத்தின் பிரிவு 17A கீழ் 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும். அடுத்த நாள் இருவரும் ஷா ஆலம் அமர்வு நீதிமன்றத்தில் முறையே ஒரே குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் இன்று MACC தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக முதலில் கைது செய்யப்பட்ட மற்றொரு நபரான சோபியா ரினி வியோங் அரசு தரப்பு சாட்சியாக ஆக்கப்படுவார் என்று அவர் கூறினார். கடந்த வார இறுதியில் நடைபெற்று முடிந்த மாநில தேர்தலை தொடர்ந்து அரசியல் யதார்த்தங்கள் காரணமாக அஜிஜினூர் தலைமையிலான சபா அரசாங்கத்தில் பரிசான் நேஷனல் இணைந்ததாக அதன் தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். பாரிசான் மற்றும் GRS கூட்டணி கட்சிகளாக தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் தேர்தலுக்கு பிந்தைய சூழ்நிலை ஒரு புதிய ஏற்பாட்டை தூண்டியதாக ஜாகிர் தெரிவித்தார். அப்போது GRS அரசாங்கத்தை அமைக்க போதுமான இடங்களை கொண்டிருக்கவில்லை என்பது தங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்ட அவர், அவர்களிடம் 29 இடங்கள் மட்டுமே இருந்தன. அதே நேரத்தில் பரிசான் 6 இடங்களை கொண்டிருந்தது என்று அவர் இன்று 2025 சைபர் ஜெயா உரையாடல் உச்சி மாநாட்டை தொடங்கிய பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் இதை தெரிவித்தார். இதுதான் அரசியலில் யதார்த்தம் என்று குறிப்பிட்ட அவர், நாம் உறுதியாக இருக்க முடியாது என்றும் சபாவில் நிலைத்தன்மைக்கு இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் GRS தலைமையிலான மாநில அரசாங்கத்தில் பரிசானின் பங்கு குறித்து கேட்டபோது அவர் கூறினார். உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் மற்றும் மத விவகாரத்துறை அமைச்சர் நயீம் முக்தார் ஆகியோர் இன்று 2வது முறையாக செனட்டர்களாக பதவியேற்றனர். செனட் அமர்வின் தொடக்கத்தில் தேவான் நெகாரா தலைவர் அவாங் பிமி அவாங் அலி பாசா முன் மூவரும் பதவியேற்றனர். முன்னதாக 2022 டிசம்பரில் செனட்டர்களாக அவர்கள் பதவியேற்றனர். தற்போது 4 பதவிகள் காலியாக உள்ள நிலையில் உடனடி அமைச்சரவை மறுசீரமைப்பு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களின் பதவியேற்பு நடைபெறுகிறது. பொருளாதார அமைச்சர் ரவிசி ரம்லி மற்றும் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நெஸ்மி நிக் ஹமாட் ஆகியோர் மே மாதம் ராஜினாமா செய்தனர். அதே நேரத்தில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துறை அமைச்சர் எவான் பெனடிக்ட் கடந்த மாதம் ராஜினாமா செய்தார். தெங்கு ஜப்ருல் அசீஸின் 2வது மற்றும் இறுதி செனட்டர் பதவிக்காலம் டிசம்பர் 2ஆம் தேதி முடிவடைந்ததால் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இலாக்காவும் காலியாக உள்ளது. காணாமல் போன மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் MH370 இங்கிலாந்தை தளமாக கொண்ட ஓசியான் இன்ஃபினிட்டி தேடும் பணி டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஓசியான் இன்ஃபினிட்டி மொத்தம் 55 நாட்களுக்கு இடைப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அது தெரிவித்துள்ளது. மலேசிய அரசாங்கத்திற்கும் ஓசியான் இன்ஃபினிட்டிக்கும் இடையே மார்ச் 25ஆம் தேதி 2025 அன்று செய்து கொள்ளப்பட்ட சேவை ஒப்பந்தத்தின்படி மதிப்பிடப்பட்ட இலக்கு பகுதியில் தேடல் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய தரவு பகுப்பாய்வின் அடிப்படையில் தெற்கு இந்திய பெருங்கடலில் 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு புதிய தேடலை ஓசியான் இன்ஃபினிட்டி முன்மொழிந்தது. கண்டுபிடிக்கப்படவில்லை, கட்டணம் இல்லை என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த தேடல் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி இடிபாடுகள் வெற்றிகரமாக கண்டுபிடிக்கப்பட்டால் ஓசியான் இன்ஃபினிட்டி $70 மில்லியன் பெறும். MH370 காணாமல் போனது மிகப்பெரிய விமான மர்மங்களில் ஒன்றாகவே உள்ளது. கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங்கிற்கு செல்லும் வழியில் 239 பேருடன் மார்ச் 8, 2014ஆம் தேதி விமானம் காணாமல் போனது. கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிய ஒரு ஆசாமி கைது செய்யப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முனையம் ஒன்றில் திட்டமிடப்பட்ட விமானம் புறப்படுவதற்கு முன்பு நேற்று மாலை 5:32 மணிக்கு முதலில் இந்த வெடிகுண்டு புரளி தெரிவிக்கப்பட்டது.
விமான பாதுகாப்பு குழு தேவையான பதில் நெறிமுறைகளை செயல்படுத்தி பகுதியை பாதுகாத்து தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்த நிலையில் காவல்துறை மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு இரவு 8:58 மணிக்கு அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல் ஒரு புரளி என்பதை உறுதிப்படுத்தினர். செயல்முறை முழுவதும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக இருந்தனர் என்று மலேசிய விமான நிலைய நிறுவனம் தெரிவித்தது. திட்டமிடப்பட்ட விமானம் இரவு 7:19 மணிக்கு புறப்பட்டது. பொய்யான அச்சுறுத்தல்களை விடுவிப்பது மலேசிய சட்டத்தின் கீழ் ஒரு கடுமையான குற்றம் என்பதையும் பயணிகளுக்கு நினைவூட்டியது. பள்ளி வார்டன் பதவிகளை உருவாக்குவதற்கான எந்த ஒரு திட்டத்திற்கும் அரசாங்கம் முழுமையான பரிசீலனை தேவைப்படும் என்று கல்வி அமைச்சு இன்று மக்களவையில் தெரிவித்துள்ளது. துணை கல்வி அமைச்சர் ஓங்காவோ அத்தகைய பதவிகளை உருவாக்குவது ஒரு புதிய ஆட்சேர்ப்பு கட்டமைப்பை வடிவமைத்தல் மற்றும் தொடர்புடைய கூட்டாட்சி நிறுவனங்களுடன் கலந்து ஆலோசித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கும் என்று கூறினார். தற்போது கல்வி அமைச்சு உள்ளூர் பெற்றோர் அணுகுமுறையை ஏற்றுக்கொள்கிறது. இது தற்போதைய தேவைகளுக்கு இன்னும் பொருத்தமானது என்று அவர் பரிகாத்தான் தாசேக்லுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான் ஜானுக்கு இவ்வாறு பதிலளித்தார். பள்ளி வார்டன்கள் தேவைப்படும் பள்ளிகளில் ஒரு குறிப்பிட்ட பங்கை உருவாக்க அமைச்சு திட்டமிட்டுள்ளதா என்று வான் சைஃபுல் கேள்வி எழுப்பினார். தற்போது மாணவர்களின் தேவைகளை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் மற்றும் அந்த பணிக்காக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் உள்ளூர் பெற்றோர் அணுகுமுறையின் கீழ் ஆசிரியர்களிடமிருந்து வார்டன்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.